ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெம்பிள் போயிருந்தேன். டெம்பிள் வந்து சனீஸ்வர் டெம்பிள் எங்கள் வீட்டுக்கிட்டேயே. ஸோ ஆக்சுவலி சாட்டர்டே வந்து எப்போவும் அந்த சனீஸ்வர டெம்பிளில் வந்து இந்த பூஜை எல்லாம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து போயிருந்தேன். இன்றைக்கி வந்து அங்கே ஃபெஸ்டிவல் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க சனீஸ்வர டெம்பிளில். பூஜை எல்லாம் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பந்தியில் போய் உட்காந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஸ்வீட் பிக்கல் போட்டாங்க. வாழை இலை சாப்பாடு இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் பிக்கல், நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடேபிள் கடலை, அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர், அது ஒரு கிரேவி இல்லை, என்ன சொல்லுவாங்க, அப்புறம் இந்த எகெயின் ஏதோ ஒரு வெஜிடேபிள், ஒரு கிரேவி. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து லேட்டாக வந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களோட பந்தியில் லைனில் இருக்கிறவங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து சாப்பாடு வந்து போட்டுட்டாங்க. அப்போ ஃபைனலி சாப்பாடு பார்க்கவே எவ்வளோ நல்லா அட்ராக்டிவ் தெரியுதில்ல. இன்றைக்கி இதுதான் எங்களோட சாப்பாடு, மத்தியானம் டெம்பிள் சாப்பாடு. ஒயிட் ரைஸ், அப்புறம் பிக்கல், அப்புறம் வெஜிடேபிள் கிரேவி, அப்புறம் வெஜிடேபிள் தொக்கு மாதிரி தான் இருக்குது. இது லேடிஸ் ஃபிங்கர், அப்புறம் கடலை, அப்புறம் வந்து ரசம் ஊற்றிட்டாங்க ரைஸுக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இதுதான் இன்றைக்கி வந்து எனக்கு டெம்பிள் சாப்பாடு. ரொம்ப பார்க்கவே அட்ராக்டாக தெரியிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த டெம்பிள் சாப்பாடு வந்து இவ்வளோ கிராண்டாக எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குழம்புல தான் கொடுப்பாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து டெம்பிளில் சாப்பாடு கூட ரொம்ப குழம்பு எல்லாம் கொடுப்பாங்க. சைட் டிஷ் எல்லாம் ரொம்ப இருக்கும். சாப்பிடவே ரொம்ப ஹாப்பியாகும். சம் பேர் வந்து டெம்பிள் சாப்பாடு சாப்பிட்டவே டெம்பிளுக்கு வருவாங்க. ஃப்ரீயாக சாப்பாடு, அதுவும் எவ்வளோ சைட் டிஷ்ஷோட சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்கே வர்றாங்க. நான் ஃபஸ்ட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எது குழம்புக்கு வந்து சூட் ஆகுது, எது குழம்புல ரைஸ் வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலி சொல்லணுன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கிரேவி எதுன்னு தெரில, வெஜிடபிள் கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாதம்க்கு பிசைஞ்சு சாப்பிட நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சாப்பாடு இன்றைக்கி. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு. இதுதான் இன்றைக்கி எங்களோட டெம்பிள் சாப்பாடு. எனக்கு வந்து அந்த கிரேவி வந்து அந்த ரொம்ப ஒரு ஸ்வீட், கொஞ்சம் ஸ்பைசி அவ்வளோ இல்லை, கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சாதம்க்கு பிசைஞ்சு சாப்பிட நான் வந்து அதிலையே சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ சாப்பிட்டு ஃபைனலி என்னோடய சாப்பாடு ஃபினிஷ் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு எகெயின் ரைஸ் போட்டுட்டு வந்தாங்க. எனக்கு வந்து ஆல்ரெடி 2 ஸ்பூன் போட்டிருந்தாங்களா. ஸோ ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நான் வாங்கலை. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாயசம்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி பாயசம் வரவே இல்லை. அப்புறம் எகெயின் வெயிட் பண்ணி எங்கள் லைனுக்கு வரவே இல்லை. அது எங்களோட ஃப்ரண்ட் லைனில் இருந்துச்சு பாயசம். எகெயின் அப்புறம் வெயிட் பண்ணி அப்புறம் எங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து பாயசம் வந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டு அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் பாயசம். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு. இதுதான் வந்து எங்களோட இன்றைக்கி சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.